நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க 2026 சட்டமன்ற தேர்தலுடைய அமைப்பு என்ன, அதை ஜோதிட ரீதியாக எந்த கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய அமைப்பானது வலிமையாக இருக்கின்றது அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக நம்ம பார்க்கலாங்க. நமச்சிவாயம் வாழ்க, நாதன்தாள் வாழ்க. ரகசிய உண்மைகள் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக பல பயனுள்ள ஜோதிட தகவல்களை கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறோம். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. 2026 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைத்து அரசியல் தலைவருடைய ஜாதகத்தை நம்ம முழுமையாக ஆய்வு செய்கிறோங்க. அனைத்து அரசியல் தலைவரும் முழுமையாக ஆய்வு செய்யும் போது, உதாரணத்திற்கு நம்ம தற்போது அது கட்சி ஆளும் கட்சி எதிர்கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன கட்சி நம்ம சொல்கிறோம்? திராவிட முன்னேற்ற கழகம், அதற்கு நேர் அமைப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ மிக முக்கியமான கட்சியாக நம்ம முதலில் எடுத்துக்கொள்வது என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவருடைய ஜாதகம். அடுத்த கட்ட தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவருடைய ஜாதகத்தை நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கிறோம். அதற்கடுத்து பார்க்கும்போது ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் திரு எடப்பாடி ஐயா அவருடைய ஜாதகத்தை நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கிறோம். ஏன்னா எடப்பாடி ஐயா அவருடைய ஜாதகத்தை தான் மற்ற கூட்டணிகள்லாம் பலம், அவங்க தான் ஒரு சார்பான பெரிய ஒரு பலமான கூட்டணியை உருவாக்க போகிறாங்க. அதே போல் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு பலமான கூட்டணியை உருவாக்க போகிறாங்க. அப்போ இந்த தேர்தலானது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையிலான ஒரு பலமான ஒரு அமைப்பாக தான் இருக்கும் என்று தெளிவாக ஜோதிட ரீதியாக நம்மளால் சொல்ல முடியுதுங்க. அந்த அமைப்பில் பார்க்கும்போது இங்கே நம்ம அரசியல் தலைவருடைய ஜாதகத்தை நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கிறோம். அதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் திரு எடப்பாடி ஐயா அவருடைய ஜாதகத்தை நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கிறோம். அதில் நீங்கள் பாருங்கள், திரு எடப்பாடி ஐயா அவர்கள் பிறந்தது ரிஷப லக்னம். ராசியை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசி, ஹஸ்த நட்சத்திரம். லக்னத்திலே குரு இருப்பார். லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே லாபஸ்தானத்திலே உச்சம் பெற்று சூரியனோடு கூடியிருப்பார். பௌர்ணமி ஒட்டி பிறந்த அற்புதமான ஜாதகம். லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே கேது, 8லே ராகு, 7ஆம் இடத்திலே செவ்வாய், 10ஆம் இடத்திலே புதன், 6ஆம் இடத்திலே சனி பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பார். திரு எடப்பாடி ஐயா அவருடைய ஜாதகத்தில் கடந்த காலங்களில் அற்புதமான அமைப்பானது இருந்தது. என்ன அமைப்பு? கடந்த காலங்களில் சனி பகவானுடைய திசையானது நடைமுறையிலே சென்றது. தற்போது திரு எடப்பாடி ஐயா அவருடைய ஜாதகத்தில் புதன் பகவானுடைய திசையானது நடந்து கொண்டிருக்கின்றது. புதன் லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பார். வீடு கொடுத்தன் உச்சம் என்ற நிலையில் இருப்பார். அப்போ இந்த அமைப்பு திரு எடப்பாடி ஐயா அவருடைய ஜாதகத்தில் பலமாக இருக்கின்றது. அடுத்த கட்டமாக நம்ம திரு ஸ்டாலின் ஐயா அவருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் சிம்ம லக்னம், சிம்ம ராசி, பூர நட்சத்திரம். திரு ஸ்டாலின் ஐயா அவர்களும் பௌர்ணமியை ஒட்டி பிறந்த ஒரு அற்புதமான யோக ஜாதகம் தான். லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே சூரியவான் அமைந்திருப்பார். லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலே சனி உச்சம் பெற்று அமர்ந்திருப்பார். லக்னத்திற்கு 8ஆம் இடத்திலே செவ்வாய், லக்னத்திற்கு 9ஆம் இட பாக்கியஸ்தானத்திலே குரு சுக்கிரன் லக்னத்தை குரு தொடர்பு கொள்வார். அப்போ லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலே கேது, 6ஆம் இடத்திலே ராகு அமர்ந்திருப்பார். திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவருடைய ஜாதகமும் பலம் வாய்ந்த அற்புதமான ஜாதகம். தற்போது திரு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு சனி பகவானுடைய திசையானது நடந்து கொண்டிருக்கின்றது. சனி பகவான திசை அற்புதமான திசை தான். என்ன அமைப்பில் சொல்கிறோம்? லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலே உபஜய ஸ்தானத்திலே சனி பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கின்றார். நல்ல நன்மைகளை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார். ஏன்னா கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷனில் அதிகப்படியான எம்பிக்களை பெற்றிருக்காங்க. தொடர்ச்சியாக பல வெற்றிகளை தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டே இருக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் என்ன அமைப்பாக இருக்கும்? அடுத்த கட்டமாக நம்ம ஆய்வு செய்யும் போது திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவருடைய ஜாதகம் அடுத்த கட்ட தலைவர். அப்போ அந்த அமைப்பில் திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவருடைய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும்போது கும்ப லக்னம். லக்னத்திற்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பார். அந்த சனிக்கு வீடு கொடுத்த சூரியன் லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே திக்பலமாக அமர்ந்திருப்பார். லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்த குரு லக்னத்தை பார்ப்பார். லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகம் என்ற அமைப்பிலே அமர்ந்திருப்பார். லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே சந்திரன், பௌர்ணமி சந்திரன், கார்த்திகை பௌர்ணமியிலே பிறந்த அற்புதமான யோகமான ஜாதகம் திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவருடைய ஜாதகம். லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே சூரியன், லக்னத்திற்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்திலே சுக்கிரன், 11ஆம் இடம் லாபஸ்தானத்திலே புதன் அமர்ந்திருப்பார். குருவும் புதனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பாங்க. கிரகமாளிகா யோகம், பரிவர்த்தனை யோகம், நீச்சபங்க ராஜயோகம், பௌர்ணமி யோகம், இது போன்ற பல யோகங்களை பெற்ற ஜாதகமாக திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவருடைய ஜாதகமானது இருக்கின்றது என்று நம்ம தெளிவாக சொல்லலாங்க.
இப்போ இந்த நம்ம முக்கியமாக எடுத்துக்கிறது இந்த அமைப்பை தான் நம்ம எடுத்துக்கிறோம். திரு விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை நம்ம இதற்கு முன்பு ஆய்வு செய்திருக்கிறோம். வரும் காலங்களில் திரு விஜய் அவருடைய ஜாதகம் 2026 கணிசமான வாக்கு சதவீதம், ஒரு அடித்தளம், இது போன்ற அமைப்பில் தான் திரு விஜய் ஐயா அவருடைய ஜாதகமானது பலமாக இருக்கின்றது என்று நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் தெளிவாக கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும், இந்த 2026 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையிலான ஒரு பலமான போட்டியாக இருக்கும் என்று ஜோதிட ரீதியாக ஜாதகத்தினுடைய ஆய்வின் அடிப்படையில் நம்ம தெளிவாக சொல்ல முடியுதுங்க. அந்த அமைப்பில் நம்ம பார்க்கும்போது திரு எடப்பாடி ஐயா அவர்கள் பலம் வாய்ந்த கூட்டணி அமைப்பாங்க, இல்லை என்று சொல்ல முடியாது. இருப்பினும் இந்த இடத்துல திரு எடப்பாடி ஐயா அவருடைய ஜாதகத்தை நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா தமிழகத்தை பொறுத்தவரை, சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணி என்று தான் சொல்ல முடியும். மற்ற எத்தனை கட்சிகள் இணைந்தாலும், ஏன்னா ஏடிஎம்கே தான் அந்த சீட்டை, அந்த சட்டமன்ற தொகுதிகளை பகிர்ந்தளிக்க போகின்றது. மற்ற கட்சிகள் ஏடிஎம்கே தரப்போறதில்லை. அப்ப ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணினா கூட்டணி தலைவர் என்ற அமைப்பில் உள்ள ஜாதகத்தை நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்க முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான கூட்டணி என்றால் கூட்டணி தலைவர் என்ற அமைப்பில் திரு ஸ்டாலின் ஐயா அவருடைய ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இருப்பினும் இந்த இடத்துல திரு ஸ்டாலின் ஐயா அவருடைய ஜாதகத்தை நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கிறோம். திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயாவுடைய ஜாதகத்தை ஆய்வுக்கு எடுத்துக்கிறோம். எதனால திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயாவுடைய ஜாதகத்தை நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கிறோம்? அடுத்த கட்ட தலைவராக, அடுத்த நிலையை நோக்கி, ஏன்னா துணை முதலமைச்சர் என்ற ஒரு உச்ச பதவியில் அவங்க இருக்காங்க. ஏன்னா முதலமைச்சருக்கு அடுத்த நிலையான ஒரு அற்புதமான உச்ச பதவி, அந்த பதவியில் திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் இருக்காங்க. அப்போ நம்ம இங்கே ஆய்வு செய்யும் போது திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தையும் திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவருடைய ஜாதகத்தை, இரண்டு ஜாதகத்தை நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள முடிகின்றது. அப்போ 2026 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மிக மிக பலமான அமைப்பில் கோச்சார ரீதியாக திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் ரிஷப ராசி, மிருக சீரிஷ நட்சத்திரம், அற்புதமான நட்சத்திரம். ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலே தற்போது சனிபகவான் வீட்டு 2.5 ஆண்டுகள் இந்த ரிஷபராசிக்கு பல மடங்கு யோகங்களை வாரி வழங்க இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசிக்கு ஒரு அற்புதமான காலகட்டங்க இது. மார்ச் 29, 2025 நிகழ்ந்த சனிப்பெயர்ச்சி பல மடங்கு யோகங்களை ரிஷபராசிக்கு. 12 ராசியிலே பட்டைய கலப்ப போற ராசியே ரிஷபராசி தான். எப்படி சொல்றீங்க? ராசிக்கு 11ஆம் இடம், லாபஸ்தானத்துக்கு வராரு சனி பகவான். அடுத்து பாருங்க, மே மாதம் 14ஆம் தேதி நிகழ்கின்ற குரு பகவானுடைய பெயர்ச்சி தொடர்ச்சியாக பல யோகங்களை பெறக்கூடிய ராசியா இருக்கு. அந்த ராசியில் உள்ளவர் தான் திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள். அப்ப இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டமாகவும் தசாபுத்திகளை நம்ம ஆய்வு செய்யணும். எப்படி திரு எடப்பாடி ஐயா அவர்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்? புதனுடைய தசை நடக்குதுங்கிறோம். புதன் யாருடைய பார்வையில் இருக்காரு? செவ்வாயின் பார்வையில் இருக்கின்றார். புதனை எந்த நிலையிலும் செவ்வாய் தொடர்பு கொள்ள கூடாது. புதன் செவ்வாய் இரண்டுமே கடினமான பகை கிரகங்கள். கால புருஷ தத்துவத்தை நீங்க பாருங்க. மேஷத்திற்கு 6ஆம் அதிபதியாக புதன் வருகின்றார். மிதுனத்திற்கு 6ஆம் அதிபதியாக அந்த விருச்சக மனையானது வருகின்றது. கன்னி வீட்டிற்கு 8ஆம் அதிபதியாக செவ்வாய் வருகின்றார். அப்படின்னா என்ன அமைப்பு? புதனும் செவ்வாயும் பகை கிரகம். புதன் எந்த நிலையிலும் செவ்வாயின் பார்வையை வாங்கக்கூடாது. உச்சனுடைய வீட்டில் இருந்தாலும் புதனுக்கு வீடு கொடுத்த சனி உச்சமாக தான் இருக்கின்றார். ஏன் நன்மைகளை செய்ய மாட்டார் என்று சொல்கின்றீர் அப்படின்னு நீங்க கேட்கலாம். புதனை செவ்வாய் பார்ப்பது என்பது அந்த இடத்திலே சற்று கடினமான முயற்சிகளை எடுக்க வேண்டும். அதாவது வெற்றி வாய்ப்பை நெருங்கலாம், ஆனால் வெற்றி பெற இயலுமா என்றால் அந்த இடத்துல தான் நீங்க பாயிண்ட் சற்று யோசிக்க வேண்டிய அமைப்பு வருகின்றது. எதனால இந்த பாயிண்ட் வருது? அது ஒரு நெருக்கத்தில் கொண்டு போய் சற்று தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும். எதனால? அந்த புதனை அந்த செவ்வாய் பார்ப்பது. ஆனால் திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா இந்த இடத்துல திரு ஸ்டாலின் ஐயா ஒரு ஜாத்தியா நீங்க முன்னிலைப்படுத்த மாட்டீங்க அப்படின்னா, திரு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு அடுத்த நிலையில உள்ள அடுத்த கட்ட தலைவராக அடுத்தடுத்தது உச்ச பதவி அலங்கரிக்கக்கூடிய அளவில் திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா தான் முன்னிறுத்தப்படுறாங்க. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் தான் முன்னிறுத்தப்படுத்துறாங்க. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த இடத்துல 2026 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே என்ன சொல்லுவீங்க? 2026 திரு ஸ்டாலின் ஐயா அவர்களாம் கேண்டிடேட்டா வராங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆயினும் இந்த இடத்துல திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவருடைய பங்களிப்பானது பலம் வாய்ந்ததாக இருக்கும் என்று சொல்லலாங்க. அந்த அமைப்புல வரும் காலங்களில் 2026 மிக 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 முக்கியமான அமைப்பாக நம்ம சொல்லணும். அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி கட்டில் அமரக்கூடிய அமைப்பானது வாய்ப்பானது மிகவும் வலிமையாக இருக்கின்றது என்று ஜோதிட ரீதியாக ஜாதகத்தின் ஆய்வின் அடிப்படையில் இதை
நம்ம தெளிவாக சொல்ல முடியுதுங்க. இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனலில் பதிவு செய்வோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிறருக்கு பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பர்களுமாக வாட்ஸ்அப் மூலமா ஆன்லைன் மூலமாக தொடர்பு கொள்ளாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.